நாளை மறுமையிலே நிறுத்தி வைக்கப்படுவோம் அல்லவா? நம்முடைய பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா சொர்க்கவாசியா அல்லது ஒருவரை நரகவாசியா என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எதை வைத்து தீர்ப்பளிப்பான்? உன் பேர் என்னன்னு கேட்டா தீர்ப்பளிப்பான். உன்னுடைய அமல் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் அவனுடைய அமல்கள் பதியப்படக்கூடிய புத்தகத்தை அவனுடைய கழுத்திலே நாம் தொங்க விட்டு விட்டோ. அந்த கழுத்துல தொங்க விடப்பட்ட அந்த ரிகார்டரை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில ஒரு புத்தகமாக நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். அந்த புத்தகம் எப்படி இருக்கும்? அது எதனால் செய்யப்பட்டிருக்கும்? அங்க போடாதா தெரியும். தனக்கு முன்னால் விரிக்கப்பட்டதாக அந்த புத்தகத்தை அவன் பார்ப்பான். அடுத்து என்ன நடக்கும்? உனது புத்தகத்தை நீ படி, உன்னை விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன். நீ செய்த அமல் எழுதப்பட்டிருக்கிறது, படி. உன் கை எதை பிடித்தது? உன் கை எதை வாங்கியது? உன் கை எப்படி சம்பாதித்தது? உனது கால் எங்கே நடந்தது? உனது கண் எதை பார்த்தது? நீ எதை சிந்தித்தாய்? தனிமையில் செய்தது, சபையில் செய்தது, பாலுகானதிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் செய்யப்பட்ட எல்லா அமல்களும் பதியப்பட்டிருக்கும். எந்த ஒன்றுமே அங்கே விடப்பட்டிருக்காது. உலகில் அமைக்கப்படும் எல்லா உறவுகளும் பெற்றோர்களின் உறவாக இருந்தாலும், பிள்ளைகளின் உறவாக இருந்தாலும், கணவன் மனைவியின் உறவாக இருந்தாலும், சகோதரனின் உறவாக இருந்தாலும், நண்பனின் உறவாக இருந்தாலும், தொழில் மூலமாக ஏற்படும் உறவாக இருந்தாலும், எந்த உறவாயினும் அதில் போட்டிகளும், பொறாமைகளும், சண்டைகளும், சச்சரவுகளும், விரோதங்களும், குரோதங்களும் நிரம்பி இருக்கும். எதுவரை அந்த உறவு இறைவனுக்காக மாற்றப்படாத வரை. இறைவனுக்காக மாற்றப்படும் எந்த உறவிலும் இவை அனைத்தும் நிலைத்திருக்காது. இறைத்தூதர் சொன்னார்கள், இறைவனுக்காக ஒருவரை நேசித்தால், இறைவனுக்காக ஒன்றை வெறுத்தால், இறைவனுக்காக ஒன்றை கொடுத்தால், இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொண்டால் அவரே இறை நம்பிக்கையில் முழுமையானவர் என்று. இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது. மீண்டும் சொல்கிறேன், இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது. ஏன்? அது இறைவனுக்காக அமைக்கப்படும் உறவு. அதில் அமைதியும் நிம்மதியும் மட்டும் நிலைத்திருக்கும். இந்த எல்லா உறவுகளும் நம்மோடு இருந்தால் அதை இறைவனுக்காக மாற்றுங்கள். இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவார். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குளிப்பு கடமையான நிலையில் ஒரு மனிதன் வீட்டில் இருந்தால் அவன் ஒது செய்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் குளிப்பு கடமையான மனிதன் வீட்டில் இருந்தால் குறைந்தபட்சம் அவன் ஒது செய்து கொள்ளட்டும். அவன் ஒதுவும் செய்யாமல் குளிப்பு கடமையானவனாக வீட்டில் இருந்தால் பர்க்கத்துடைய மலக்கு வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். வீடுகளில் உருவப்படம் இருந்தால் வானவர்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். சலங்கை சத்தம் இருக்கிறதே, அந்த ஒளி அந்த பர்க்கத்துடைய வானவருக்கு பிடிக்காத ஒளி. குழந்தைகளுடைய கால்களிலே சப்தத்திற்காக வேண்டி கூட முஸ்லிம்கள் கட்டக்கூடாது. அந்த சத்தம் வருகிற அந்த மணி ஓசை அந்த வானவர்களுக்கு எதிரானது. மூன்றும் இருந்தால், நான்காவது நாய் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த வானவர் உள்ளே வர மாட்டார். அப்படியானால் ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது, ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு நம்முடைய வீடு தேடி வரும்.